சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ வான்னு சொல்றல, நீ வா. வர மாட்டான்னு சொல்றல. அவளை விடுங்க. விடு சொல்றல. விட மாட்டியா? சொல்றல. கேட்க மாட்டியா? கௌதம் பல்ல கை எடுன்னு சொல்ற. சொல்றா. கௌதம். அண்ணே என்ன இல்லம்மா ஒன்னே கொல்ல பாக்குறேன். நான் எப்படிமா பாத்துட்டு சும்மா இருக்க முடியும்? என் குழந்தைய கூட்டிட்டு போறதுக்கு எல்லாருமா சேர்ந்து என்ன அடிக்கிறீங்களா? உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். என் குழந்தைய எப்படி கூட்டிட்டு போனேன்னு எனக்கு தெரியும். உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன். என்னைய அடிச்சிட்டீங்கல்ல? என்ன நடக்குதுங்க? சார் நான் என் குழந்தை தர்ஷனை கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன் சார். இவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன அடிச்சிட்டாங்க சார். இங்க ஒரே கலட்டாம இருக்குன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கால் பண்ணாங்கன்னு வந்தா இப்படி அடிச்சு மண்டைய உடைச்சு வச்சிருக்கீங்க. முதல்ல ஒரு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. இருங்க. இவர் குடிச்சிருக்காரியா? சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. என் பொண்ணு தர்ஷமா வாங்க. ஸ்ட்ரெஸ் வாங்க. என்ன விடுங்க சார். சார் எங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். அவருதான் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணாரு. அதனாலதாங்க பிரச்சனையா ஆச்சு. ஆமா சார், நாங்க எதுவும் சார் அவர் தான் குடிச்சிட்டு வந்து என் தங்கச்சி அடிச்சாரு. அதான் நான் கோவத்துல தான் சார் திருப்பி அடிச்சிட்டேன். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. கான்ஸ்டபிள் இவங்க எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க. வாங்க சார். வாங்க மேடம் வாங்க. போங்க மேடம். அண்ணே வா. எல்லாம் வாங்க. ஆட்டோ இங்க வா. தங்கம், காலைல மச்சான பார்த்தான்னு புலிக்குடி சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னே தெரியலையே. புலிக்குடி ஃபோன் பண்ணி பாரு, என்ன சொல்றான்னு பாரு. பண்றேன். என்ன இது? ஹலோ புலிக்குட்டி எங்க இருக்க? நான் பீச்சில் இருக்கேன் தாயி. பீச்லயா? என்ன சொல்ற புலிக்குட்டி? காலையில அண்ணனையும் பொண்ணையும் பார்த்தேன். அவங்கள தவற விட்டுட்டேன்னு சொன்ன. அதுக்கப்புறம் அவங்க போன திசையை தேடுறது இல்லையா? அதை விட்டுட்டு பீச்சுக்கு போனேன்னு பொறுப்பு இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணனை தேடுறதை விட்டுட்டு சென்னையை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கியா? அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு இங்க ஒருத்தி கலங்கி போயிருக்கேன். நீ என்னடான்னு இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க? ஏத்தா கொஞ்சம் பொறுமையா கேளுத்தா. நீ பாட்டுக்க பட்டாசு மாதிரி படபடன்னு வெடிச்சுக்கிட்டு இருக்க. நான் என்ன சொல்ல வரேன் கேளு. துபாரு, அவ ஏதோ ஆர்வத்துல பேசிட்டா. நீ சொல்லு. அங்க அதுக்கப்புறம் மச்சான போய் தேட போனியா? அவர் எங்கேயாவது பார்க்க முடிஞ்சா இல்லையா? என்ன மாப்பிள்ளை தம்பி இவ்வளவு சாதாரணமா கேட்டுவிட்டிய? நான் வந்த சொல்லியை முடிச்சு விட்டு வெற்றிகரமா பீச்சில் காத்து வாங்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? அப்படின்னு அண்ணனை பாத்துட்டியா? அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். எங்கத்தான் பேச விட்ட? ஏத்தா நீ என்ன சொன்ன? பீச்சில் தானே சின்ராஸுக்கு ஆபத்து இருக்கு நீ போன்ல என்கிட்ட சொன்ன. அதனாலதான் நேர பீச்சுக்கு வந்தேன். அத்தா மகமாயி சின்ராசை என் கண்ணில் காட்டுன்னு சொல்லி ஒரு கும்பிட போட்டு விடுத்தான். பீச்சு முள்ளையே நான் காலை வச்சேன். ஆத்தா அருளால நான் நினைச்ச மாதிரியே தாயே சின்ராசை நான் பார்த்துட்டேன். அத்தா துளசி, நீ சொன்ன விஷயத்த சின்ராசு கிட்ட சொல்லி பழத்தை அவன் கையில கொடுத்துட்டேன். கைத்த அவன் கையிலேயே கட்டி விட்டுட்டேன். இனிமே சின்ராசுக்கு ஒரு ஆபத்து வராது தாயே. இங்க வர தாயே, உனக்கு கொடுத்த வக்க நான் காப்பாத்திட்டேன். இனிமே நீ நிம்மதியா இருக்கலாம் தாயே. யோ புலி, கலகிட்ட போ. புலிக்குட்டி, நீ சொல்றதை கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா, அண்ணனை பாத்தியே, அண்ணன் எப்படி இருக்கு, எங்க இருக்கு, ஏதாவது விவரம் சொல்லுச்சா? அத்தா அதை ஏத்தா நீ கேக்குற? சின்ராசு ஏதோ கடையில பையன் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என்னை இங்க நிக்க சொல்லிட்டு போனேன். போனதான் வருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா நிக்கிறேன்.
ஆனா சின்ராசு திரும்பி வந்த பாடல தாயி. என்ன சொல்ற? அப்புறம் அண்ணா எங்க போச்சு? புலி மச்சான் எங்க போனாரு ஏது போனாருன்னு ஏதோ பாத்தியா? அவன் வரலன்னு சொன்னோன்னே பீச்சு கீச்சு எல்லாம் சுத்தி முத்தி பார்த்தேன். எங்க பார்த்தாலும் சின்ராசியும் காணா, பொன்னியும் காணாம். அத்தா துளசி, நீ என்னமோ எதுன்னு கண்ணை போட்டு கசக்கிட்டு கிடக்காத. சின்ராசி என்னை பார்த்தோன்னு என்ன தெரியுமா சொன்னா? ஏய், நீ என்னை தேடி வந்தது பொன்னிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஒருவேளை அவன் என் கூட பேசிக்கிட்டனால நேரமாச்சுன்னு வச்சுக்க, பொன்னி எங்க போன ஏது பண்ணு கேட்கும்னு நினைச்சுக்கிட்டு பைய எடுத்துக்கிட்டு எனக்கு தெரியாம பொன்னியை பார்க்க போயிட்டான் போல. என்ன புலிக்குட்டி, காலையிலயும் அண்ணனை தவற விட்டுட்டேன்னு சொன்னேன், இப்பவும் அதே சொல்ற. அண்ணனை பார்த்தோம் அதை இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்காம விட்டுட்ட. ஏதாவது அவசரம்னா மறுபடியும் எப்படி பார்க்க முடியும்? என்ன பண்றது? ஆத்தா, அதே தான் நானும் நினைச்சேன். மறுபடியும் சின்ராசை தேடுவேன் தாயி. நான் சின்ராசு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு எங்க இருக்கான் ஏது இருக்கான்னு சொல்லி விவரத்தை தெரியாம நான் ஊருக்கு வர மாட்டேன் தாயி. புலிக்குட்டி, நீ ஊருக்கு போய் மச்சான் இது வரைக்கும் 2 தடவை பார்த்துட்ட. நீ சொன்ன மாதிரியே மச்சான் கிட்ட சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்ட. நீ எல்லாம் சாதாரண ஆளே இல்லையா? ஆஹா. இனி மச்சானுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத மாதிரி பெரிய உதவி பண்ணிருக்க. அதை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். அதனால நீ பதட்டப்படாம தேடு. மாப்பிள்ளை தம்பி, நீங்க சொல்றது உண்மைதான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த அம்மன் அருளால நான் வந்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டேன். அது மட்டுமா, மாப்பிள்ளை தம்பி திரிசா வர எனக்கு பக்கபலமா இருந்தாங்க. என்னது த்ரிஷாவா? என்னது? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ளை தம்பி, நிறைய சம்பவம் நடந்து போச்சா, அதனால நேர்ல ஆதாரத்தோட வந்து காட்டுறேன். சரி, நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்தி என் மனசுல பாலை வாத்துட்ட. இனிமே நீ பொறுமையா இருந்து அண்ணனை பார்த்துட்டே வா. சரிதா, நான் வச்சுறேன். ம். ஏன் தங்கம் சந்தோஷமா இருக்கிறியா இப்ப ஆச்சா? நீ சொன்ன மாதிரியே ஜோசியர் கொடுத்த பொருளை புலிக்குட்டி பத்திரமா திரும்ப மச்சாங்கிட்ட சேர்த்துட்டாப்ல. இனி உன் அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆமா மாமா, இப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கு. என் அண்ணனுக்கு வந்த ஆபத்து விலகிடுச்சு. இனி அண்ணன் பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கும். என் அண்ணன் எங்க இருந்தாலும் பொண்ணு கூட சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் எனக்கு. அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சே. மச்சான் வேற பொண்ணிய பீச்சுக்கு கூட்டு போய் அசத்தி இருக்காப்ல. அப்புறம் என்ன? இந்த சிரிப்பை தானே நான் இத்தனை நாள் தொலைச்சிட்டு இருந்தேன். இனி உன் முகத்துல இல்ல அழுற சீனே இருக்கக்கூடாது. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இதே போல எப்பவுமே இருக்கணும். நம்ம வாழ்க்கையும் அப்படியே பிரகாசமா இருக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக அவங்க வீட்டுக்கு நீங்க போய் தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? சார், என் குழந்தை அந்த வீட்டில் இருந்தா